தொடர்பு சாதனங்களை நினைத்து பாருங்கள். அமெரிக்காவிலே கம்ப்யூட்டர் எப்போதோ வந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு வீட்டிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் 2 கம்ப்யூட்டர் 3 கம்ப்யூட்டர் இருக்கும் அளவுக்கு ஒரு நடுத்தர மனிதனுக்கே தேவைப்பட்டு விட்டது. மற்றவர்களுக்கு நடுத்தர மனிதனுடைய குழந்தைகளுக்கு தேவைப்பட்டு விட்டது. அப்பா ஒன்றுமே படிக்காமல் அல்லது கொஞ்சம் படித்து விட்டு ஏதோ வேலைக்கு போயிட்டு அல்லது கொஞ்சம் படித்துட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பார். ஆனால் அவருடைய பையனுக்கு இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்க முடியவில்லை, மெடிக்கலுக்கு போக முடியவில்லை. அப்போ என்ன அர்த்தம் இதிலே? ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதுதான் வாழ்க்கை என்று நிர்ணயித்து விட முடியுமா? இப்போ யூஜிகே சொல்வதில் எவ்வளவு விஞ்ஞானம் இருக்கிறது என்று பாருங்கள். நாம் ஒரு வரைமுறை வைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் மறைமுகமாக சொல்லுகிறார். வாழ்க்கை என்றால் உன்னால் தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் இருக்கும் வரை, உலகத்தினுடைய மனிதர்கள் இருக்கும் வரை, மனிதர்களுடைய எண்ணங்கள் இருக்கும் வரை வாழ்க்கையின் அளவு ஒன்றுமே சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நேற்று இருந்த, போன வினாடி இருந்த ஒன்று இந்த வினாடியில் இல்லை அல்லது மாற்றப்பட்டிருக்கிறது என்பது புரிந்து கொள்வதால் மறுபடியும் நீங்கள் அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரலாம். நீங்கள் நிறைவடைய வேண்டிய அவசியமில்லை. மாற்றங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கிறது பாருங்கள். அதைத்தான் யூஜிகே சொல்வதாக நாம் அனுமானிக்க முடிகிறது. ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கொண்டிருக்கிற உலகத்திலே எதை வாழ்க்கை என்று இப்போ வள்ளுவர் சொன்னது தான் வாழ்க்கையா? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய சட்டதிட்டங்களாக அறநெறிகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தவிர இதுதான் இறுதி வாழ்க்கையாக முடியுமா? அப்பொழுதுதான் சொல்லுகிறார், நீங்கள் விளக்கங்களை தரலாம், ஆனால் பொருளற்றவை. வாழ்வை பற்றிய கோட்பாடுகளை நீ கூறலாம், ஆனால் அதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்று கூறுகிறார். அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்லுகிறார், புத்தகங்கள் மக்களுக்கு எதையும் சொல்லித்தர முடிந்திருந்தால் உலகம் ஒரு சொர்க்கமாக இருக்கும். தொழில்நுட்ப விஷயங்கள் கூட, ஒளிநாடாவை எப்படி சரி செய்வது போன்றவை கூட அப்படித்தான். இப்படிப்பட்ட விஷயங்கள் புத்தகங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அதாவது அவர் புத்தகத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும் சொல்லவில்லை. ஒரு விஷயத்தை பற்றி நாம் எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக வச்சுருக்கோமோ அதை அப்படியே உடைக்கிறார். அவர் சொல்லுவதிலிருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரிகிறது? நீ படித்து கொண்டிருக்கிறாயே நண்பனே, நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயே நண்பனே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயே நண்பனே, நீ புரிந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ? வேதாந்தத்திலே ஒரு பெரிய செய்தி வரும். எவனொருவன் தான் அறிந்தேன் என்று சொன்னால், அது ஆத்மாவை பற்றிய செய்தி. எவனொருவன் நான் அறிந்தேன் என்று சொன்னால் அவன் அறியவில்லை என்று அடித்து சொல்லுகிறார். ரமணர் அதை சொல்லுவார், அறிந்தேன் என்று புரிந்தவன் சொல்ல மாட்டான் என்று சொல்லுவார். இது ஆத்மாவை பற்றி வேதாந்தத்தில் இருப்பது. இதையே அப்படியே வாருங்கள். நீங்கள் புத்தகங்களை படிக்கிறீர்களே, அது உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்து விட முடியுமா என்று நிறுத்தி கொள்ளாதீர்கள். முடியும் என்று. எவ்ரி செகண்ட்ஸ் லேர்னிங், தேடிக்கொண்டே இரு என்று அவர் சொல்வதைத்தான் புரிய முடிகிறது. அந்த தேடிக்கொண்டே இருத்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் தேடிக்கொண்டே இருத்தலை நீங்கள் ஒரு சரியான சமநிலைக்கு கொண்டு வந்து தேடுகிறீர்களா என்பது தான் கேள்வி. எதை? உங்கள் மனத்தை சரியான சமநிலைக்கு கொண்டு வந்து தேடுகிறீர்களா, அல்லது திரிபோடு தேடுகிறீர்களா, அல்லது மனச்சிதைவோடு தேடுகின்றீர்களா, அல்லது மனத்தின் இன்னொரு மிகப்பெரிய அனாவசியங்களோடு தேடுகின்றீர்களா என்பது தான் விஷயம். இப்போ எல்லாத்துக்குமே இவர் உடைக்கிறார்னு சொன்னால், நீங்கள் இதற்கு பிறகு ஒன்று இருக்கிறது என்பதை உணருங்கள், அல்லது நீங்கள் உணர பாருங்கள். இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்கிறார். அப்போ தேடுகின்ற விஷயமும் மனதிற்கும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. யூஜிகே அவர்களை பேசும்போது மனம் என்பது என்னவென்றே இன்றும் நாம் மிகப்பெரிய கொடுமையான உலகத்திலே நாம் இருந்திருக்கொண்டிருக்கிறோம். மனம் என்றவுடன் எல்லோரும் இதயத்தில் கை வைக்கிறார்கள்.
இதயம் என்ற ஒரு இடத்தில் தான் மனம் இருப்பதாக எல்லோருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. ஒரு மனம் என்பது இன்றைக்கு ஓரளவுக்கு அறிவியல் பூர்வமாக சொல்லி மனம் என்ற ஒரு விஷயம் மூளையில் இருக்கிறது என்பது ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மனம் எப்படி இயங்குகிறது என்பதை அடுத்த விஷயத்தை கேட்கிறார்கள். சிலருக்கு குழப்பம் வந்து விடுகிறது. அது மனமா, அது எண்ணமா? ஏன்னால் ஒரு இடத்துல எண்ணங்களின் கூட்டணி கருவறை மனம் என்று சொன்னவுடன் அப்படி இல்லை. தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கே. இந்த மனம் என்பது நம்முடைய பொறிகளின் புலன்களின் வழியாக வருகின்ற உணர்வுகளை வடிகட்டி அதை ஒருநிலைப்படுத்தி எண்ணமாக மாற்றுவதற்கு துணை நிற்கும் கருவி. இப்போ இரத்த அணுக்கள் போவதற்கு நரம்பு மண்டலம் பயன்படுகிறது. சாப்பிடும்போது உணவு குழாய்கள் பயன்படுகிறது என்பது போல. ஆனால் இங்கே என்ன மனம் என்பது என்ன விஷயம் என்றால், உங்களுடைய புலன்களுக்கு உட்படாதது அல்லது புலன்களினால் பொறிகளினால் பார்க்க முடியாதது, அவ்வளோதான். இதைத்தான் உயிரை சொல்லுகிறோம் சாதாரணமாக. ஆக மனத்தினுடைய பகுதி என்ன? அது நம்முடைய பொறிகள் புலன்கள் தொடங்கியவுடன் அது எழுந்து கொள்ளும். பொறிகள் புலன்கள் அடங்கியவுடன் அது படுத்துக்கொள்ளும். அதனுடைய கேரக்டர் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக அறிஞர்களுக்கு ரொம்ப தெரியும். சாதாரணம். கண்ணை திறந்தவுடன் பார்த்தவுடன் அந்த காட்சியை பார்த்தவுடன் அந்த காட்சியை எடுத்து செல்ல வேண்டுமே. இப்போ நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மனத்தினுடைய வேலை என்னவென்றால், கண்ணை மூடிக்கொண்டு ஒரு படத்தையோ ஒரு காட்சியோ நான் பார்க்க முடியாது. அதை பார்த்தவுடன் கண்ணின் வழியாக செல்லக்கூடிய அந்த உணர்வு மூளையில் இருக்கக்கூடிய அறிவோடு சேர்ந்து இப்போ கண்ணின் வழியாக எடுத்து சொல்லக்கூடிய கருவிதான் இந்த மனம். இதை எடுத்து சென்று அங்கு போய் மூளையில் இருக்கக்கூடிய அந்த காட்சி பற்றி, நீங்கள் வைத்திருப்பது பேனா, நீங்கள் வைத்திருப்பது துப்பாக்கி, நீங்கள் வைத்திருப்பது ஆப்பிள் பழம் என்று நாம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுகிறோமே. இது எப்படி நடக்கிறது? மறுபடியும் இது போய் எடுத்து இது போய் அங்கே போய் மனமாகிய அந்த லேயர் ஏற்கனவே இருக்கின்ற அறிவோடு போய் சேர்ந்தவுடன் அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த அறிவாகி ஆப்பிள் துப்பாக்கி என்ற அறிவு திருப்பி நமக்கு அதே பொறிகளின் வழியாக நீங்கள் வைத்திருக்கிறது என்று உச்சரிக்கிறோம். இப்பொழுது ரெண்டையும் திருப்பி பாருங்கள். எடுத்து செல்வதற்கும் அது வேண்டி கிடைக்கிறது. எடுத்து சென்ற ஒன்று மூளையில் இருக்க அறிவோடு கலந்து அந்த அறிவிலிருந்து எடுத்து நமக்கு மறுபடியும் இதே பொறிகள் புலன்களின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. இப்போ புத்தர் உச்சரித்தார் என்று சொல்லுகிறோம், இயேசுநாதர் பேசினார் என்று சொல்லுகிறோம், முகமது நபி சொன்னார் என்று சொல்லுகிறோம். அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இயேசுநாதரும் முகமது நபி என்ன சொல்லுகிறார்கள்? இறைவனின் அருளால் இறைவன் எனக்கு அங்கே இருந்து கொடுக்கிறார். எங்கு எதன் வழியாக கொடுக்கிறார்?